எபிசோட் 68. நட்சத்திரத்தின் வழிகாட்டல். விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயர் இரவு நேரத்தில் அரண்மனை தோட்டத்தில் நின்று வானத்தை பார்வையிட்டுக் கொண்டிருந்தார். விண்ணில் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் பிரகாசித்துக் கொண்டு இருந்தன. அவற்றுள் ஒன்று மட்டும் மிகவும் பிரகாசமாக இருந்தது. அது அரசரின் கவனத்தை ஈர்த்தது. ஏன் இந்த நட்சத்திரம் மட்டும் இவ்வளவு ஒளிவீசுகிறது என்று அரசர் கேட்டார். அரண்மனை சுவற்றின் ஓரத்தில் நிற்கும் அமைச்சர்கள் யாரும் சரியான பதிலை சொல்ல முடியவில்லை. அவற்றில் சிலர் கற்பனை கதைகளை கூறினர். ஒருவரோ அது இறை வழிகாட்டும் நட்சத்திரம் என்றார். மற்றொருவர் அது ஒரு சக்திவாய்ந்த முனிவரின் ஆசை என்றார். இதை கேட்ட அரசர் சிரித்துவிட்டு இவை அனைத்தும் கருத்துக்களே, ஆனால் உண்மையான காரணம் என்ன என்று கேட்டார். அந்த நேரத்தில் தன்வயமான புன்னகையுடன் தெனாலிராமன் அரசரின் முன் வந்தார். அரசே, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்வதற்கு அனுமதி தருமா என்றார். அரசர் உடனே சம்மதித்து, நிச்சயமாக தெனாலி, நீயே உண்மையை விளக்க வேண்டும் என்றார். தெனாலிராமனின் அறிவியல் விளக்கம். தெனாலிராமன் வானத்தை நோக்கி பார்த்தார். பிறகு ஒரு விளக்குக்கொளியை உயர்த்தி காட்டினார். அரசே, இதோ பாருங்கள், இங்கிருக்கும் விளக்குக்கொளி நம்மிடம் அருகில் இருக்கிறது. அதனால் இது பிரகாசமாக தெரிகிறது. ஆனால் தூரத்தில் இருக்கும் தீபங்கள் குறைவாகவே தெரியும். இதேபோல் அந்த நட்சத்திரமும் நம்மை பொறுத்தவரை அருகில் இருப்பதால் அதிக ஒளிவீசுவது போல் தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் அது வேறு நட்சத்திரங்களை விட சிறப்பானதல்ல. அரசர் ஆச்சரியத்துடன் கேட்டார், அதற்கு காரணம் என்ன? தெனாலிராமன் மீண்டும் விளக்கினார், நம்முடைய உலகம் சூரியனின் சுற்றுப்பாதையில் சஞ்சரிக்கிறது. சில நட்சத்திரங்கள் எப்போதும் சற்று அருகில் இருப்பதைப் போல் தோன்றும். சில சமயங்களில் அவை மிகவும் பிரகாசமாகும், மேலும் சில நேரங்களில் மங்கிவிடும். இது நட்சத்திரங்களின் இடமாற்றத்தாலும் ஒளியின் தன்மையாலும் ஏற்படுகிறது. அரசர் என்ன முடங்கி போனார். என்ன ஒரு அரிய அறிவியல் விளக்கம்! ஆனால் இதை எப்படி உறுதிப்படுத்தலாம்? தெனாலிராமன் சிரித்தபடி சொன்னார், அரசே, ஏதாவது ஒரு நாள் இரவு பகலில் வானத்தை கவனித்து பாருங்கள். ஒரே இடத்தில் இருக்கும் நட்சத்திரம் இல்லை. எல்லாமே நகர்கின்றன. ஆனால் நாம் பெரும்பாலும் அதை கவனிக்கவில்லை. அரசர் உற்சாகமாக கேட்டார், நாம் இதை எப்படி பயன்படுத்தலாம்? தெனாலிராமன் சற்றே சிந்தித்துவிட்டு கூறினார், நாம் எது உண்மை எது தோற்றம் என்பதை நமக்கு அறிவு மற்றும் பரிசோதனை மூலம் தான் தெரிந்து கொள்ள முடியும். மிரட்டும் இருளிலும் நட்சத்திரங்கள் வழிகாட்டும். ஆனால் உண்மையான அறிவு நாம் அறிந்ததிலேயே இருக்கிறது. அறிவியலுக்கு மேலான நகைச்சுவை. அரசர் ஆச்சரியமாக சிரித்தார். உண்மையிலேயே இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் விதம் தனித்துவமானது என்றார். அரண்மனை அமைச்சர்கள் எல்லாரும் தெனாலிராமனின் அறிவை பாராட்டினர். அரசர் மேலும் கேட்டார், ஆனால் தெனாலி, நீ எப்போதும் அறிவியலை மட்டும் சொல்ல மாட்டாயா? உன் நகைச்சுவை எங்கே? தெனாலிராமன் புன்னகையுடன் கூறினார், அரசே, உண்மையில் நம்முடைய வானத்தில் ஒளிவீசும் நட்சத்திரங்களையும் விட அரண்மனையில் ஒளிவீசும் சில அமைச்சர்களே அதிகமாக கதைகள் சொல்லுகிறார்கள். அவர்கள் சொன்னதை நம்பினால் இங்கு ஒவ்வொரு நட்சத்திரமும் முனிவர்கள் மாற்றிய வடிவமாக மாறிவிடும். அனைவரும் சிரித்தனர். அரசர் மகிழ்ச்சியுடன் கூறினார், நீ என்னை அறிவியலால் கற்றுக் கொடுத்தாய், அதே நேரத்தில் நகைச்சுவையாலும் மகிழ்வித்தாய். தெனாலிராமன் வணங்கி நின்றார். அரசர் அவரை பரிசளித்து அனுப்பினார். அன்றைய இரவு அந்த பிரகாசமான நட்சத்திரம் மட்டும் அல்ல, விஜயநகர அரண்மனையும் அறிவாலும் நகைச்சுவையாலும் ஒளிவீசியது.